ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஜானு வஷு வாட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் தோசை பண்ண போகிறோம். நல்லா தோசை பண்ண போகிறேன். ஆனியன் தோசை என்னோட ஸ்டைலில் ஆனியன் தோசை பண்ண போகிறேன். பிடிச்சா நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில். பண்ணலாமா? சரி, போகலாம். ஸோ மக்களே, இதுக்கு ஒரு ஆனியன் ஒரு கார்லிக் எடுക്കാം. கொஞ்சம் டேஸ்ட் இருக்குது கார்லிக் எடுத்தால். ஸோ ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணலாம். கட்டிங் எப்படி பண்ணணும் தெரியுமா? நல்லா நைஸாக கட் பண்ணணும். இப்படி 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 பாருங்கள் வந்துட்டுல நல்லா நைஸாக சைடு இப்படி போட்டுட்டு நீட்டாக 2 காட்டு இப்படி போட்டுட்டு நைஸாக கட் பண்ணணும். ஸ்மால் பீசஸ்ஸு பீசஸ் இருந்தால் உங்களுக்கு தோசை போடும்போது நல்லா டேஸ்ட்டாக வரும். அப்புறம் உங்களுக்கு வாயில் சின்ன சின்ன பீஸ் ஆகும்போது நல்லா. ஸோ இப்போல்லாம் நம்ம ஆனியன்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்கு. இது சைடில் வைக்கலாம். அப்புறம் ஒரு கார்லிக் எடுத்தாச்சு இல்லையா, அது கார்லிக்கு நம்ம கட் பண்ணலாம். பாருங்க மக்களே, கண்ணெல்லாம் எரியுது. இதோட பாருங்க இப்போ ஸ்லிப் ஆகிட்டுருக்கு. சின்ன 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 பீசஸாக பண்ணி இதை தோல் வரும் ஆட்டோமேட்டிக்கு. அப்புறம் எடுத்துட்டு இது இப்படியே பண்ணும். அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு பால் எடுக்கலாம். ஒரு பால் எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் இதில் ஃபில் பண்ணலாம். நல்லா இப்படி இப்படியே ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வச்சு பண்ணணும். நல்லா அப்போ லூஸ் ஆகும். நல்லா நம்மளை ஆனியன்ஸ் கட் பண்ணியிருக்கு இல்லையா, அது பிரேக் டவுன் ஆகும். நல்லா இப்படி போட்டுட்டு அப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் மிளகாப்பொடி ஆட் பண்ணலாம். கொஞ்சம் போதும், ஜாஸ்தி போடக்கூடாது. ஜாஸ்தி போட்டால் உங்களுக்கு எரியும். இது போட்டுச்சா, அப்புறம் சால்ட் எடுக்கலாம். சால்ட் எடுத்தாச்சு. உங்களுக்கு அளவுக்கு மீறி போடக்கூடாது. எவ்வளோ வேணால் அதை போடுங்க. அப்புறம் ஆக்சுவலி இதில் கீ போட்டால் நல்லா இருக்கும். இப்போ கீ கிடையாது, அதனால கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நான். கொஞ்சம் தான், அவள்தான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கு வேணும். அவள்தான் நம்மளோட ஆனியன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணுங்க நல்லாவே. இப்படியே கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டு விடுங்க. உங்களுக்கு வேணும்னா ஒரு 3-4 மினிட்ஸ் மேரினேட் பண்ணுங்கள். நல்லா உள்ளில் போயிட்டு பொடிக்கும். அப்போ உங்களுக்கு ஆனியன் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ பாருங்கம்மா எப்படி இருந்துச்சு. ஸோ இதுதான் நான் மேரினேட் பண்ண ஆனியன்ஸு. அப்புறம் நீங்கள் இது கொஞ்சம் 3-4 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம பேன் எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ நம்ம ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கு. அப்புறம் கொஞ்சம் பேன் சூடாகலாம். ஸோ நம்ம அது உள்ள மாவெல்லாம் நைஸாக மிக்ஸ் பண்ணலாம். பிளேட் இப்படி வச்சுக்கலாம். மாவு பண்ணிட்டு கொஞ்சம் சூடு ஆயிடுச்சு. ஸோ தோசை ஊற்றலாம். ஒரு கரண்டி எடுத்தாச்சு. எல்லாம் நைஸாக போடுங்க. போட்டாச்சு. அப்புறம் இப்போ நம்ம ஆனியன்ஸ் இருக்கு இல்லையா, அது மேலே இப்படி வறுத்தணும். நல்லா எடுத்துட்டோங்க. இப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நல்லாவே. அப்புறம் கொஞ்சம் ஆயில் எடுத்துட்டு மேலே இப்படி கொஞ்சம் இப்படி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் போட்டால் கொஞ்சம் ஃப்ரை ஆகும் உங்களுக்கு.
அப்புறம் திருப்பி இது போட்டுட்டு நல்லா மேஷ் பண்ணுங்க. உள்ளிக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லாவே நல்லா ஆனியன்ஸ் நல்லா இதாகட்டும். அப்புறம் சைடில் கொஞ்சம் இப்படி ஆடி போடுங்க. லூஸ் ஆகிறதுக்கு பாருங்க மக்களே, நல்லாவே ஆயிட்டுருக்கீங்க பாருங்க. இந்த சைடில் எல்லாமே நல்லா வந்துட்டோம். ஒரு சைடு பண்ணால் போதும், 2 சைடு பண்ண தேவையில்லை. ஆனால் நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்க மக்களே, எப்படி இருக்கணும் ஆனியன் தோசை. இதில் நீங்கள் ஆனியன் போட்டுட்ருக்கு இல்லையா, அதனால அந்த பிளேஸில் நீங்கள் மசாலா போட்டால் மசாலா தோசை ஆகும். அவள்தான் இப்போ நம்ம ஆனியன் தோசை பண்ணிட்டுருக்கு, அதனால ஆனியன் போட்டுச்சு. எல்லாம் காயிடுச்சு நினைக்கிறேன். ஆமாம், தோசை ஆயிடுச்சு. புண்ணில் இப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி பிளேட்டில் போட்டு வைக்கலாம். ஸோ அவள்தான். இன்னொரு தோசை போடலாமா? போடலாம். சைடில் வச்சுருக்கு. மாவை நல்லா ஊற்றிட்டு போட்டுட்ருக்கு. சேம் ஸ்டெப்பு தான். அப்புறம் ஆனியன் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் ஆயிலு போடுங்க கொஞ்சம். போட்டுட்டு ஆனியனும் போட்டுட்டு நல்லாவே இப்படி வதக்குங்க. நல்லாவே ஃப்ரை ஆகணும். ஸோ அதனால நீங்கள் நல்லாவே மாவை இப்படியே பசிங்க வச்சுக்கோங்க. அவள்தான் மக்களே, இப்படியே சூப்பராக பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ நம்ம தோசை எல்லாம் பண்ணியிருக்கு. நம்ம 3 தோசை பண்ணியிருக்கு. அதுக்கு கூட்டத்தில் நம்ம தேங்காய் சட்னி பண்ணி வச்சுருக்கு. ஏன்னா தேங்காய் சட்னி காமன் தானே. ஸோ நம்ம ஆனியன் தோசைனா நம்ம மெயின் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தேங்காய் சட்னி காமிக்கலை. ஆனால் அது கூட்டத்தில் நான் வச்சுட்டு நம்ம பிளேட்டிங் பாருங்க எப்படி இருக்குன்னு. தோசாவும் 3 ஆனியன் தோசாவும் பாருங்க. ஸ்டஃபிங் எல்லாம் நல்லா இருக்குது, நல்லா சூடாக இருக்குது. அப்புறம் தேங்காய் சட்னி சாப்பிடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஸோ நம்ம தோசை பண்ணியிருக்கு பாருங்க மக்களே. ஸோ நீங்கள் சாப்பிடுங்க, அப்புறம் நானும் சாப்பிட்றேன். ஸோ இதுதான் இந்த சின்ன வீடியோ, கிச்சன் ரூம் வீடியோ. ஆனியன் தோசை எப்படி பண்ண பார்த்துருக்கு இல்லையா? உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே.